அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். நாம கடைசி கிளாஸ்ல சமஷ்டி ஆட்சி முறை, ஒற்றையாட்சி முறை தொடர்பாக தெளிவாக நாம படிச்சிருந்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பாதி சமஷ்டி அரசியல் அமைப்பு. பாதி சமஷ்டி அல்லது அர்த்த சமஷ்டி என்று நாம இதனை அடையாளப்படுத்துவோம். பாதி சமஷ்டி அல்லது அர்த்த சமஷ்டி என்று நாம இதனை அடையாளப்படுத்துவோம். சரி, பாதி சமஷ்டி அல்லது அர்த்த சமஷ்டி அரசியல் அமைப்பில் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பினதும் சமஷ்டி அரசியல் அமைப்பினதும் பண்புகளை ஒரு சேர அடையாளப்படுத்த முடியும். நாம் இந்த கலப்பு நிறைவேற்று ஆட்சி முறையில இரண்டு வகையான பண்புகள் இருப்பதாக பார்த்ததை போன்று ஜனாதிபதித்துவ ஆட்சி முறைக்குரிய பண்புகளும் மந்திரி சபை ஆட்சி முறைக்குரிய பண்புகளும் கலப்பு நிறைவேற்று ஆட்சி முறையில் காணப்படுவதை போன்று சமஷ்டி ஆட்சி முறையில் பாதி சமஷ்டி ஆட்சி முறையில் ஒற்றையாட்சி முறைக்குரிய பண்புகளையும் சமஷ்டி ஆட்சி முறைக்குரிய பண்புகளையும் இணைத்து நாம பார்க்கலாம். இதன்படி ஒற்றையாட்சி மற்றும் சமஷ்டி ஆட்சி என்ற இரு வகைகளுக்கும் இடைப்பட்ட அரசியலமைப்பாக இதனை கருத முடியும். ஒற்றையாட்சியும் அல்ல, சமஷ்டி ஆட்சியும் அல்ல, இந்த ஒற்றையாட்சிக்கும் சமஷ்டி ஆட்சிக்கும் இடைப்பட்ட ஒரு அரசியலமைப்பாக இந்த அரசியலமைப்பை கருத முடியும். இந்தியா அர்த்த சமஷ்டி தொடர்பில் எடுக்கக்கூடிய சிறந்த உதாரணமாகும். சமஷ்டிக்கு உதாரணம் காட்டி பேசப்படுகின்ற நாடாக காணப்படுவது இந்தியா. அர்த்த சமஷ்டி அல்லது பாதி சமஷ்டிக்கு உதாரணம் காட்டி பேசப்படுகின்ற நாடாக இருப்பது இந்தியா. இந்திய அரசியலமைப்பு முறையினை ஒற்றை அல்லது சமஷ்டி அரசியல் அமைப்பு என்று அழைக்காமல் அர்த்த சமஷ்டி அரசியல் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஏனைய நாடுகளைப் போன்று இந்திய அரசியலமைப்பை ஒற்றையாட்சி முறை என்றோ சமஷ்டி ஆட்சி முறை என்றோ அடையாளப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் ஒற்றையாட்சிக்குரிய பண்புகளையும் சமஷ்டி ஆட்சி முறைக்குரிய பண்புகளையும் ஒருங்கே சேர்த்த ஒரு அரசியலமைப்பாக இந்த இந்திய சமஷ்டி காணப்படுகிறது. இரட்டை அரசாங்க நிறுவனங்கள், அரசியலமைப்பின் உயர்தன்மை ஆகிய பண்புகளின் மூலம் இந்தியா பாருங்க, இரட்டை அரசாங்க நிறுவனங்கள், அதாவது இருவகையான அரசாங்கங்கள், அரசியலமைப்பின் உயரிய தன்மை ஆகிய பண்புகளின் மூலம் இந்திய அரசியலமைப்பு பிரதானமாக சமஷ்டிக்குரிய பண்புகளை காட்டுகின்றது. எனினும் ஒற்றையாட்சியில் காணப்படும் சில பண்புகளையும் உள்ளடக்கி உள்ளது. உதாரணமாக ஒற்றை குடியுரிமை. சமஷ்டி ஆட்சி முறை என்று சொன்னால் மாணவர்கள் கட்டாயமாக அங்கு இரட்டை குடியுரிமை காணப்பட வேண்டும். ஆனால் இந்திய சமஷ்டியில் ஒற்றை குடியுரிமை, பதவிநிலை முறையின் ஆதிபத்தியம் மற்றும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மத்திய அரசாங்கத்துக்கு பெருமளவான அதிகாரங்கள் அரசியலமைப்பினூடாக பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளமை போன்றவை இந்திய சமஷ்டியில் ஒற்றையாட்சிக்குரிய பண்புகளாக காணப்படுகின்றன. இந்திய அரசியலமைப்பினுள் அதிகார பகிர்வினை ஆராயும் பொழுது அந்நாட்டு அரசியல் அமைப்பானது மத்திய அரசுக்கு சார்பான வகையில் செயற்பட்டுள்ளமை தெளிவாகிறது. இதற்கு சில உதாரணங்களை குறிப்பிடலாம். அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் பிராந்திய அரசாங்கங்களின் அதிகார பட்டியல் தொடர்பில் மத்திய அரசு சட்டங்களை உருவாக்க முடியும். இந்தியாவின் அதிகார பங்கீடு எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தோம் மாணவர்கள். மத்திய அரசு பட்டியல், மாநில பட்டியல், இணைப்பு பட்டியல். நாட்டின் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில இந்த மத்திய அரசு பட்டியலில் காணப்படுகின்ற விடயங்கள் மீது சட்டமாக்கக்கூடிய அதிகாரம் மன்னிக்கணுமானவர்கள், மாநில பட்டியலில் காணப்படுகின்ற விடயங்கள் 66 விடயங்கள், அந்த மாநில பட்டியலில் காணப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாகவும் மத்திய அரசு சட்டங்களை உருவாக்கும். அப்படி என்று சொன்னால் அவசர கால நிலையின் பொழுது இந்தியாவில் அனைத்து வகையான சட்டங்களையும் உருவாக்கக்கூடிய அதிகாரத்தை மத்திய அரசு பெற்றுவிடுகிறது. எனவே அவசர கால நிலையின் பொழுது இந்தியா ஒரு ஒற்றையாட்சி முறையாகவும், சாதாரண காலங்களில் இந்தியா
ஒரு சமஷ்டி ஆட்சி முறையாகவும் தொழிற்பட்டு வருகிறது. எனவேதான் இந்தியாவை ஒரு அரைக்குறை சமஷ்டி அல்லது அர்த்த சமஷ்டி என அடையாளப்படுத்துகின்றார்கள். மாணவர் கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம் இதை. இருமல் வாங்கினா சாப்பிட்டாங்க. அப்போ மாணவன் நம்ம என்ன முடிவுக்கு வரோம்? இந்திய சமஷ்டி சாதாரண காலங்களில் சமஷ்டி ஆட்சி முறையாகவும், அவசர நெருக்கடி காலங்களில் இந்தியா ஒரு ஒற்றை ஆட்சி முறையாகவும் தொழிற்பட்டு வருகிறது. அப்போ இந்த தேசிய அவசர நிலை, இந்த அவசர நிலையின் பொழுது நாம பார்க்கிறோம் இந்தியா ஒற்றை ஆட்சி. சாதாரண காலங்களில் இந்தியா சமஷ்டி ஆட்சி. இந்த அவசர நிலையினை பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் மத்திய அரசு பிரகடனப்படுத்தும். அந்த அவசர நிலையையும் பிரகடனப்படுத்துவது யாரு? மத்திய அரசு. பல்வேறு சந்தர்ப்பங்களில் மத்திய அரசு அவசர நிலையை பிரகடனப்படுத்தும். அதில் ஒன்று பார்க்கிறோம் தேசிய அவசர நிலை, 2 பிராந்திய அவசர நிலை, 3 நிதி நெருக்கடி நிலை. இந்தியா வெளியக ஆக்கிரமிப்புக்கு அல்லது உள்ளக கொந்தளிப்புகளுக்கு முகம் கொடுக்கும் சந்தர்ப்பங்களில், வெளிநாட்டு படையெடுப்போ அல்லது உள்நாட்டு கிளர்ச்சிகளோ ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் யாப்பின் 352வது உறுப்புரையின்படி ஜனாதிபதி அவசர நிலையை பிரகடனப்படுத்த முடியும். அப்ப இப்படி அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு விட்டால் மாநிலங்களுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்கக்கூடிய அதிகாரத்தினை மத்திய அரசு பெற்றுவிடும். ஆக இந்த அவசர நிலையின் பொழுது இந்தியா ஒரு ஒற்றையாட்சி முறையினை போன்று தொழிற்பட்டு வருகிறது. அடுத்து நம்ம பார்க்கிறோம் பிராந்திய அவசர நிலை. யாதாயினும் ஒரு மாநிலம் ஒன்றில் அரசியல் அமைப்பு இயந்திரம் செயலிழந்த சந்தர்ப்பத்தில், ஏதாவது ஒரு மாநிலத்தில் அரசு இயந்திரம் செயலிழந்த சந்தர்ப்பத்தில் அரசியலமைப்பின் 356வது உறுப்புரிமையின்படி ஜனாதிபதி அவசர நிலையை பிரகடனப்படுத்த முடியும். இப்ப நம்ம பார்த்திருக்கிறோம் இந்தியாவில் அந்த மணிப்பூர் மாநிலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை. அவ்வாறு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அவசர நிலையை ஜனாதிபதி பிரகடனப்படுத்தலாம். அதன் போது மத்திய அரசு மாநிலங்களின் பட்டியலில் கை வைக்கும். அடுத்து நிதி நெருக்கடி நிலை. இந்தியாவில் நிதி ஸ்திரத்தன்மைக்கு நெருக்கடி நிலை ஒன்று ஏற்படுகின்ற பொழுது அரசியலமைப்பின் 360வது உறுப்புரிமையின்படி ஜனாதிபதி அவசர நிலையை பிரகடனப்படுத்த முடியும். அப்போ பாருங்க மாணவர்கள், அரசியலமைப்பின் 352வது பிரிவு, 356, 360 ஆகிய சரத்துக்கள் இந்தியாவில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தக்கூடிய அதிகாரத்தினை ஜனாதிபதிக்கு வழங்கி இருக்கின்றது. இந்த விடயத்தை பயன்படுத்தி திருப்பி வை. இந்த விடயத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி அவசர நிலையை பிரகடனப்படுத்துகின்ற பொழுது இந்தியா ஒரு ஒற்றையாட்சி நாட்டுக்குரிய பண்புகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றது. இவை தவிர சாதாரண காலங்களிலும் கூட மத்திய அரசாங்கத்தின் பாராளுமன்றத்திற்கு பிராந்திய சட்டத்துறையின் அனுமதியின்றி சாதாரண பெரும்பான்மையுடன் புதிய பிராந்தியங்களை உருவாக்க அல்லது பிராந்தியங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கவும் முடியும். கேசி வெயர் அமெரிக்க அரசியலமைப்பை மரபார்ந்த சமஷ்டியாக விளக்கும் அதே நேரம் இந்திய அரசியலமைப்பை அர்த்த சமஷ்டி அரசியலமைப்பு என்று சொல்றார்.
அதாவது மேலதிகமான ஒற்றையாட்சி பண்புகளை கொண்ட சமஷ்டி அரசியல் அமைப்பு என்பதிலும் பார்க்க, ஒற்றையாட்சி பண்புகளை அதிகமாக கொண்ட சமஷ்டி அரசியல் அமைப்பு என்பதிலும் பார்க்க, சமஷ்டி பண்புகளை கொண்ட ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு என்று சொல்லுவது பொருத்தமானது என கேசி வெயர் என்பவர் குறிப்பிடுகிறார். அதாவது சமஷ்டி பண்புகளை கொண்ட ஒற்றையாட்சி அரசியலமைப்பு இந்தியா. இதனை அவர் சுருக்கமாக கூறும் பொழுது, இந்திய அரசியலமைப்பின் தன்மையை சமஷ்டி என்றாலும் சாராம்சத்தில் ஒற்றையாட்சி அரசியலமைப்பே என்றார். இந்திய அரசியலமைப்பு சமஷ்டி என்றாலும் மொத்தத்தில் சாராம்சத்தில் அது அரசியலமைப்பே, ஒற்றையாட்சி அரசியலமைப்பே. எனினும் நடைமுறையில் இந்திய அரசியலமைப்பில் சமஷ்டி பண்புகள் வலுவடைந்துள்ளமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப நாம பார்க்கிறோம், சமஷ்டிக்குரிய பல்வேறுபட்ட பண்புகள் நாம ஏற்கனவே பார்த்திருந்தோம் மாணவர்கள். அத்தகைய பண்புகளுள் பல பண்புகளை இந்திய சமஷ்டியில் காண முடியாது. ஒன்று, இந்தியாவில் வாழுகின்ற மக்களுக்கு இரட்டை குடியுரிமை இல்லை. இந்தியன் என்ற குடியுரிமை மாத்திரமே தான் இருக்கின்றது. சமஷ்டி நாடுகள்ல கட்டாயமாக இரட்டை குடியுரிமை வழங்கப்பட வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை அத்தகைய இரட்டை குடியுரிமை இல்லை. இதுவும் இந்தியா ஒரு ஒற்றையாட்சி முறை என்பதை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. அடுத்து, ஒரு சிறந்த சமஷ்டி ஆட்சி என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு இரண்டாம் அண்டத்தில் சமமான உறுப்புரிமை காணப்பட வேண்டும். சிறந்த சமஷ்டி என்று சொல்லுகின்ற பொழுது மாணவர்கள், அங்கு இரண்டாம் அண்டத்தில் சமமான உறுப்புரிமை காணப்பட வேண்டும். இந்திய சமஷ்டியை பொறுத்தவரையில அப்படி இரண்டாம் அண்டத்தில் சமமான உறுப்புரிமை வழங்கப்பட்டிருக்கவில்லை. அது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுகின்ற தன்மை கொண்டதாக இருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்தியாவை நாம் ஒரு சமஷ்டி ஆட்சி முறை என்று சொல்ல முடியாது. அடுத்து, இந்தியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற பொழுது மாநில பட்டியலில் உள்ள விடயங்கள் மீது மத்திய அரசு கை வைத்து சட்டங்களை உருவாக்கக்கூடிய வல்லமையை மத்திய அரசு பெற்றிருக்கின்றது. இதுவும் இந்தியா ஒரு அரைக்குறை சமஷ்டி என்பதை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. அடுத்த, அதிகார பகிர்வு பட்டியலை பார்க்கின்ற பொழுது மத்திய அரசுக்கு 99, மாநிலங்களுக்கு 66 என்ற வீதியில அதிகாரங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மத்திய அரசின் கை மேலோங்கி காணப்படுகிறது. இதுவும் இந்தியா ஒரு அரைக்குறை சமஷ்டி என்பதை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. அடுத்து நாம பார்க்கிறோம், முழு இந்தியாவுக்கும் ஒரே தேர்தல் ஆணைக்குழு காணப்படுகின்றமை. அதுவும் இந்தியா ஒரு அரைக்குறை சமஷ்டி என்பதை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. அடுத்து, இந்தியாவின் மாநிலங்களில் சில முக்கியமான பதவிகள், ஐஏஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இப்படி மாநிலங்களில் சில முக்கியமான பதவிகள் மத்திய அரசினாலேயே நியமிக்கப்படுகிறது. அடுத்து, மாநிலத்தின் பேரளவு தலைவரான கவர்னர், ஆளுநர் மத்திய அரசினாலேயே நியமிக்கப்படுகின்றார்கள். அப்ப இது போன்ற பண்புகளின் காரணமாக இந்திய சமஷ்டியை ஒரு அரைக்குறை சமஷ்டி என்று அடையாளப்படுத்துகின்றார்கள். இதான் மாணவர்கள் அரைக்குறை சமஷ்டி தொடர்பான விளக்கம் விடயங்கள். அடுத்து நாம பார்க்கிறோம், இதை நாம பார்த்தோம்னு சொன்னா இந்த செக்ஷன் முடியுது. அடுத்து நாம பார்க்கிறோம் கூட்டாண்மை சமஷ்டி முறை அல்லது நேசக்குழு ஆட்சி. கூட்டாண்மை சமஷ்டி அல்லது நேசக்குழு ஆட்சி. கூட்டு சமஷ்டி என்பதனால் பொது வழக்கில் கருதப்படுவது உடன்பாடு என்பதாகும். கூட்டு சமஷ்டி என்றால் அது ஒரு வகையான உடன்பாடு. கூட்டு சமஷ்டி என்பது சுயாதீன அரசு அலகுகளுக்கிடையில் நெருக்கமான ஒத்துழைப்பினை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் அவற்றுக்கிடையிலே சுயாதீனமான அரசு அலகுகள். சுயாதீனமான அரசு அலகுகள் என்று சொன்னால் மாணவர்கள் இறைமை பொருந்திய நாடுகள். சுயாதீன அரசு அலகுகளுக்கிடையில் நெருங்கிய ஒத்துழைப்பினை ஏற்படுத்திக் கொள்வதற்கு
அவற்றுக்கிடையே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்பாடாகும். பெரும்பாலும் ஒப்பந்தம் மூலம் கூட்டாண்மை சமஷ்டி, ஒப்பந்தம் உடன்படிக்கையின் மூலம் கூட்டாண்மை சமஷ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதோடு பின்னர் பொது அரசியலமைப்பு ஒன்று நிறைவேற்றிக் கொள்ளப்படும். அப்போ பொது நோக்கத்திற்காக ஒன்று சேர்ந்த இறைமையுடைய அரசுகளின் அமைப்பே கூட்டுமுறை சமஷ்டி ஆகும். அப்ப மாணவர்கள், கூட்டாண்மை சமஷ்டியில் காணப்படுகின்ற அலகுகள் மாநிலங்கள் அல்ல, பிராந்தியங்கள் அல்ல, மாறாக அவை இறைமை பொருந்திய அரசுகள். இறைமை பொருந்திய அரசுகளின் கூட்டாண்மை தான் கூட்டாண்மை சமஷ்டி ஆகும். இந்த கூட்டாண்மை சமஷ்டி ஏதாவது ஒரு பொது நோக்கத்தினை அடிப்படையாக கொண்டு தோற்றுவிக்கப்படுகிறது. இத்தகைய பொது நோக்கம் பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் ஏனைய பொது நோக்கங்களாக இருக்கலாம். பாதுகாப்புக்காக இருக்கலாம், அல்லது பொருளாதாரத்துக்காக இருக்கலாம், ஏனைய பொது நோக்கங்களுக்காக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு பொது நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெறக்கூடிய சமஷ்டி கூட்டாண்மை சமஷ்டி அல்லது நேசக்குழு ஆட்சி என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. அதாவது விசேட நோக்கங்களை அடைந்து கொள்ளும் எதிர்பார்ப்பில் இறைமை அதிகாரம் கொண்ட அரசுகளால் மத்திய அரசுக்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கும் அரசியல் அமைப்பு கூட்டாண்மை சமஷ்டி. அவை இந்த இறைமை பொருந்திய அரசுகள் மத்திய அரசுக்கு வழங்கப்படுகின்ற அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களாக இருக்கும். வரையறுக்கப்பட்ட அதிகாரத்தை மத்திய அரசுக்கு வழங்கிவிட்டு எஞ்சிய அதிகாரங்கள் அனைத்தையும் இறைமை பொருந்திய அரசுகள், நாடுகள் தங்களிடையே வைத்துக் கொள்ளும். இவ்வாறு ஒரு ஒப்பந்தம் மூலமாக உருவாக்கி கொள்ளப்படுகின்ற சமஷ்டி நேசக்குழு ஆட்சி அல்லது கூட்டாண்மை சமஷ்டி என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. நேச கூட்டாட்சியில் அங்கம் வகிக்கும் அரசுகள் தங்கள் இறைமை அதிகாரத்தை இழப்பதில்லை. அத்துடன் தாம் விரும்பினால் இக்குழுவில் இருந்து விலகிக் கொள்ளலாம். இறைமை அதிகாரத்தை இழப்பதில்லை, விரும்பிய பொழுது சேரலாம், விரும்பாத பொழுது அதிலிருந்து நீங்கிக் கொள்ளலாம். நேசக்குழு தனக்கென ஒரு கொடியை கொண்டிருப்பதில்லை. இப்ப இந்திய சமஷ்டி, அமெரிக்க சமஷ்டின்னு சொன்னால் தனக்கென ஒரு கொடி இருக்கும், தனக்கென ஒரு சின்னம் இருக்கும். ஆனால் நேசக்குழு ஆட்சியில் தமக்கென ஒரு கொடி இருக்க மாட்டாது. கூட்டாண்மை சமஷ்டி முறையில் பிராந்திய அரசாங்கங்கள் அதிகாரத்தில் அதிகாரமானவற்றை பெற்றுக்கொள்வதோடு மத்திய அரசாங்கத்துக்கு இருப்பது குறைந்தளவான அதிகாரங்கள் ஆகும். நேசக்குழுவில் இறைமை பொருந்திய நாடுகள் அது எல்லா வகையான அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு மத்திய அரசுக்கு சில குறிப்பிட்ட அதிகாரங்களை மாத்திரமே வழங்கி இருக்கும். மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டியது எது என்பதை தீர்மானிப்பது பிராந்திய அரசாங்கங்களே ஆகும். கூட்டாண்மை சமஷ்டி முறைக்கு வரலாற்று ரீதியாக உதாரணமாக கூட்டாண்மை சமஷ்டிக்கு வரலாற்று ரீதியாக உதாரணமாக 1981-87 வரை 1013 குடியேற்றங்களில் கட்டியெழுப்பப்பட்ட அமெரிக்க சமஷ்டி அரசியலமைப்பை குறிப்பிடலாம். இந்த கூட்டாண்மை சமஷ்டிக்கு ஆரம்ப காலத்தில் இருந்த அமெரிக்க சமஷ்டி அரசியலமைப்பை குறிப்பிடலாம். இனி நாம் பார்க்கிறோம் இந்த கூட்டாண்மை சமஷ்டியின் நன்மைகள். வலுவான அரசுகளிடமிருந்து பலவீனமான அரசுகளை பாதுகாக்க உதவுகிறது. இப்போ மாணவர்கள், கூட்டாண்மை சமஷ்டிக்கு நல்ல உதாரணமாக சொல்லப்படுவது ஐரோப்பிய ஒன்றியம். ஐரோப்பிய பிராந்தியத்தில் காணப்படுகின்ற 26-27 நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஐரோப்பிய யூனியன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றன. அப்ப அது ஒரு நேச கூட்டாட்சி என்று சொல்லப்படுகிறது. வெளிநாட்டு உறவுகள் தொடர்பான செலவினை இம்முறையினூடாக குறைக்க முடிகிறது. கூட்டாண்மை சமஷ்டி ஐக்கிய உணர்வினை ஏற்படுத்த உதவுகிறது. உதாரணமாக ஐக்கிய அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகள். அரசுகளின் பரஸ்பர அரசியல் மற்றும் வர்த்தக முரண்பாடுகள் தீர்க்கப்பட காரணமாக அமைகிறது இந்த கூட்டாண்மை சமஷ்டி. இந்த சமஷ்டியின் குறைபாடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது இதற்கு சொந்தமான தனியான இராணுவம் ஒன்று இல்லை. அடுத்து, இங்கு மத்திய அரசுக்கு இறைமை அதிகாரம் இல்லை. கூட்டு சமஷ்டி வரிகளை தீர்மானிக்கும்
அதிகாரத்தினை கூட கொண்டிருப்பதில்லை. அவை மாநிலங்களுக்கு உரியது. சில சந்தர்ப்பங்களில் கூட்டு சமஷ்டியில் வலுவுள்ள அரசுகள் அதன் திட்டங்களை சிதைக்கும் வாய்ப்பு உண்டு. இது கூட்டு சமஷ்டியின் குறைபாடுகள் என்று நாம பார்க்கிறோம். சரி மாணவர்கள், இதான் இன்றைக்கு படிக்க வேண்டிய விடயம். இப்ப எனக்கு இந்த 301 பேப்பரை கையில் எடுத்துக்கொண்டு எத்தனை கேள்விகளுக்கு விடை எழுதலாம் என்று கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பாப்போம். 301 பேப்பரை கையில் எடுத்துக்கொண்டு எத்தனை கேள்விகளுக்கு விடை எழுதக்கூடிய வல்லமை இருக்கின்றது என்று கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு ஆள் எனக்கு, யாராவது ஒரு ஆள் பேப்பரை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. பேப்பர் யாரு கையிலும் இல்லையா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். ஓகே, அப்ப பேப்பர் கையில இல்லையா? கையில் இல்லாட்டி போன்லயாவது இல்லையா? எனக்கு ஒரு பேப்பர் எடுத்து எனக்கு கேள்விகளை வாசிங்க பார்ப்போம். ஒரு பேப்பர் எடுத்து கேள்விகளை வாசிங்க. ஓ, அரசியல் விஞ்ஞானத்தின் ஒரு உப பாடத்துறை என்ற வகையில் ஒப்பீட்டு அரசியல் மற்றும் அரசாங்கத்தின் வரலாற்று அபிவிருத்தியை விவரிக்குக. ஓகே. அது இது படிச்சுட்டு ஒரு வந்தாலும் நம்ம முதலாவது செமினார் கிளாஸ்ல படிச்சுட்டு வந்தானே அது. ஓம் சார், இது ஓகே. ஓகே, அடுத்தது. அது ஒப்பீட்டு அரசியல் மற்றும் அரசாங்கத்தினை கற்பதற்கு முறைமை பகுப்பாய்வு அணுகுமுறையின் பலம் மற்றும் பலவீனங்களை விவரிக்குக. முறைமை பகுப்பாய்வு அணுகுமுறை நாம படிச்சிட்டோமா? படிச்சிட்டோம். ஓகே, அதுல சாதக பாதக விடயங்கள் சரி. அப்புறம் 2 கேள்வி. அடுத்தது. அரசியலமைப்பு வாதம் என்பதிலிருந்தே நீர் விளங்கிக் கொள்வது யாது? ஓர் அரசியலமைப்பின் உள்ளடக்கத்தினை அது எவ்வாறு வடிவமைக்கின்றது? அப்போ இப்ப நான் உங்களுக்கு கடைசியா போட்டுதான் பாருங்க, அரசியல் அமைப்பு என்றால் என்ன. அந்த டியூட்ல கொடுத்திருக்கிறேன். அரசியல் அமைப்பு உட்கொண்டிருக்க வேண்டிய விடயங்கள் அதுவும் நாம படிச்சு முடிச்சிட்டோம். அப்ப எத்தனாவது கேள்வி இது? மூன்றாவது. மூன்றாவது. ரைட், அடுத்து. அரசியல் கலாச்சாரம் ஒரு நாட்டினுடைய அரசியல் முறைமையில் எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது? ஒப்பீட்டு ரீதியான உதாரணங்களை பயன்படுத்தி உமது விடையை தருக. அரசியல் கலாச்சாரம் நான் இப்ப அந்த செமினார் டியூட்ல படிப்பிக்கல, மத்த கிளாஸ்ல ஃபுல்லா படிப்பிச்சிட்டேன். அப்போ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த அரசியல் கலாச்சாரம் சம்பந்தமான ரெக்கார்டிங்கை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன், யூடியூப் லிங்க. அதை ஒரு முறை பார்த்துக்கொள்ளுங்க. ஓம் சார், போட்டு விடுங்க அப்ப சார். ரெக்கார்டிங்லயும் என் கிளாஸ் மாதிரியே தான் நடக்கும். பெரும்பாலும் ரெக்கார்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங்கை போட்டு விடுறேன், அதை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி. ஜனாதிபதி ஜனாதிபதித்துவ அரசாங்க முறையினை காட்டிலும் கபினட் அரசாங்க முறை அதிக ஜனநாயக தன்மையுடையதாக காணப்படுகின்றது. நீர் ரைட், அந்த கேள்விக்கான ஏற்றுக்கொள்கிறீர்? விடையை பார்த்தோம் தானே? கேள்விக்கான விடையை ஃபுல்லா பார்த்துட்டு தானே? ஆமாம் சார், பார்த்துட்டேன். ஓகே, ஓகே. அப்ப இந்த முறை சில வேளைகள்ல ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையின் பண்புகள், மந்திரி சபை ஆட்சி முறையின் பண்புகளை கேட்கலாம், அல்லது மந்திரி சபை ஆட்சி முறையின் குறைபாடுகள். அந்த செக்ஷன் வந்து நல்ல ஃபுல்லா தெளிவா விளங்கப்படுத்தியிருக்கிறேன். அடுத்து நீங்க அந்த சூம்லையும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூடியூப் லிங்கையும் போட்டு வச்சிருக்கிறேன். நீங்க அதை திரும்ப திரும்ப கொஞ்சம் பார்த்துக்கொள்ளலாம். அந்த கேள்வியும் ஓகே. அடுத்த கேள்வி. பிரித்தானிய பாராளுமன்ற முறையில் உண்மை நிறைவேற்றுத்துறை மற்றும் நாம நிறைவேற்றுத்துறை என்பவற்றுக்கிடையிலான தொடர்பினையும் மற்றும் அதிகாரங்களையும் விவரிக்குக. ஆ, இதுவும் கடைசியா படிப்பிச்சது. அப்ப இதுக்கும் நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கிறேன். தேவைன்னு சொன்னால் அந்த விடயத்தை மாத்திரம் இன்னொரு முறை நான் படிப்பிச்சு விடலாம். எது இப்ப என்ன கேள்வியா திரும்ப கேளுங்க. பிரித்தானிய பாராளுமன்ற முறையில் உண்மை நிறைவேற்றுத்துறை மற்றும் நாம நிறைவேற்றுத்துறை என்பவற்றுக்கிடையிலான பிரித்தானிய தொடர்பினையும் மற்றும் பாராளுமன்ற முறையில் அதிகாரங்களையும் விவரிக்குக. ஆ பிரித்தானிய பாராளுமன்ற முறையில் உண்மை நிறைவேற்று முறைக்கும் நாம நிறைவேற்று முறைக்கும் இடையிலான ஆ, தொடர்பு கேட்கப்பட்டிருக்குது. தொடர்பு கேட்கப்பட்டிருக்கு, மற்றும் அவ்வளவுதான். அதிகாரம். அதுல மத்த விடயங்கள் எல்லாமே கேள்வியை மயக்கிறதுக்காக போடப்பட்ட விடயம். உண்மை நிறைவேற்றுத்துறைக்கும் நாம நிறைவேற்றுத்துறைக்கும் இடையிலான தொடர்புகள் கேட்கப்பட்டிருக்குது. அப்போ அது தெளிவாக பார்த்துருக்கிறோம். முடிஞ்சால் பார்ப்போம். இன்னொரு முறை அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுறேன். சுருக்கம் என்னன்னு சொன்னால், பிரித்தானியாவை பொறுத்தவரையில
உண்மை நிறைவேற்று துறைக்கு பொறுப்பாக இருப்பவர் வந்து பிரதமர். இந்த பிரதமர் பல்வேறுபட்ட அதிகாரங்களை கொண்டு காணப்படுகிறார். சார் அந்த அதிகாரங்கள் அந்த அனைத்தை நாம நிர்வாகியான முடியினாலேயே மேற்கொள்ளப்படுகிறது. இதான் ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பு. அதே நேரத்துல அதுதான் விலங்கல்ல. சார். ஓ, ஜனாதிபதிக்கும் மந்திரி சபைக்கும் உரிய வேறுபாடுதானே சார் அது கேட்டிருக்கி. கேட்டிருக்கு. ஆனால் அது அங்க எழுத இயலாது. பிரித்தானியாவுல ஜனாதிபதி அல்ல, பிரித்தானியாவுல முடி. முடி. பிரித்தானியாவுல வந்து முடி. அப்ப பிரித்தானியாவுல ஜனாதிபதினு போட்டோம்னு சொன்னால் முழு கேள்வியும் பிலாங்க. இந்த பிரித்தானிய அரசியலமைப்பு படிப்பின் பொழுது நீங்க இருக்கலையா? முன்னுக்கு இருக்கல சார். ரெண்டாவது கிளாஸுக்கு இருந்தேன். ரெண்டாவது மூன்றாவது. ரெண்டாவது மூன்றாவதுல தானே அது வந்திருக்கும். இந்த செக்ஷன் படிப்பிக்கும் பொழுது இருக்கலையா? பிரித்தானிய முடி, பிரித்தானிய பிரதமர் படிப்பிக்கும் பொழுது இருக்கலையா? ஒரு கிளாஸ் தான் சார் அட்டென்ட் பண்ணேன். ஓகே ஓகே. ரெக்கார்டிங் போட்டு வச்ச நீங்க பார்க்கலையா? இல்ல சார். எந்த ரெக்கார்டிங் இருக்குதானே குரூப்ல? பிரித்தானிய சம்பந்தமான முழு ரெக்கார்டிங் போட்டிருக்கும் தானே எந்து? யாராவது வேற ஆளா குரூப்ல யாராவது பேசுங்க பாப்போம். செமினார் குரூப்ல போட்டிருக்கு இல்லையா? சார். போடலையா? போட்டிருக்கு. போட்டிருக்கு சார். போட்டிருக்கு. அதை திரும்ப ஒரு முறை பாருங்க. இப்ப திரும்ப திரும்ப நாம இதே விடயத்தை படிச்சு கொண்டிருக்கல. அதே நம்ம எனக்கு மத்த மத்த கேள்வி எல்லாம் கிளியர் சார். ஆனா இது மட்டும் பிரித்தானிய அரசியல் அமைப்பு மட்டும் ஓகே. நீங்க கொஞ்சம் அதை விட்டு போடுங்க. கஷ்டமாயிடுச்சு சார். நீங்க அதை விட்டு போடுங்க. விட்டு போட்டு மத்த கேள்வியை செய்யுங்க. உங்களுக்கு 5 கேள்வி தானே செய்யணும். 5 கேள்வி செய்யறதுக்கு வேற இடம் இருக்குத்தானே. அப்ப இது விலங்கல்னு சொன்னால் இப்ப மத்தாக்களுக்கும் பிரித்தானிய அரசியலமைப்பு கஷ்டமா இருக்கா? இல்ல சார். இல்ல சார். மத்தாக்கள் பேசுங்க பேசுங்க பேசுங்க. மத்தாக்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படியா? இல்ல சார். சார் பிரச்சனை இல்ல. கிளியர் நான் சார். நான் நான் வந்து அதட்டி கேட்குற மாதிரி யோசிக்காதீங்க. பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனைன்னு சொல்லுங்க. இப்போ அந்த ஒரு ஆள் வந்து எனக்கு வளமையாவே அந்த பிரித்தானிய அரசியலமைப்பு அந்த பிள்ளைக்கு பிடிக்குதில்லைன்னு சொல்லி எப்பொழுதுமே அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறனால அதுக்கு பிரித்தானிய அரசியலமைப்பே வெறுப்பு மாதிரி வந்துட்டுது. ஆ? ஆ, அப்படி பாப்போம். இல்ல சார். ஸ்டார்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்குச்சு. அதுக்கு நீங்க பிறகு நீங்க விளங்க முதல்ல இல்ல. முதல்ல பிரித்தானிய அரசியலமைப்பு சம்பந்தமா முழு ரெக்கார்டிங் உங்களுக்கு குரூப்ல வீடியோ யூடியூப் லிங்க் போட்டிருக்கிறேன். நீங்க அதை படிங்க. படிச்சுட்டு அதுவும் படிச்சு கிளியர் இல்லைன்னு சொன்னால் கேளுங்க. திரும்ப ஒரு முறை உங்களுக்கு நான் படிப்பிச்சு விடுறேன். சரியா? இப்ப ஓகே. ரைட். அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்த கேள்விக்கு வாங்க. ஐக்கிய அமெரிக்க ஜனாதிபதியின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் யாவை? செஞ்சிட்டோமா? அது படிச்சிட்டோமா நாம? ஓம் சார். ஐக்கிய அமெரிக்க ஜனாதிபதியின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் யாவை படிச்சிட்டோம் தானே? ஓகே. வேற ஓம் சார். ஏதாவது இரண்டிற்கு சுருக்க குறிப்புகள் எழுதுக. ஆ, ஒப்பீட்டு அரசியலின் அபிவிருத்திக்கு அரிஸ்டாட்டிலின் பங்களிப்பு. ஆ, அரைகுறை ஜனாதிபதித்துவ அரசாங்க முறைமை. ஆ. ஒப்பீட்டு அரசியல் மற்றும் அரசாங்கத்திற்கான நிறுவன அணுகுமுறை. சமஷ்டி நிறுவன மற்றும் அணுகு கூட்டு நிறுவன அணுகுமுறை. ஓகே. சமஷ்டி மற்றும் கூட்டு சமஷ்டி அரசுகளுக்கு இடையிலான வேறுபாடுகள். ஆ. அரசியல் சமூகமயமாக்கம். Right. இப்போ இந்த சிறுகுறிப்பு எழுதுறதுல எத்தனை நாம படிச்சு முடிச்சிருக்கிறோம்? அரைக்குறை சமஸ்டி படிச்சிட்டோமா? ஓம் சார். எல்லாம் படிச்சிட்டோம் சார். எல்லாம் படிச்சிட்டோம். எல்லாமே படிச்சிட்டோம். அதுல நான் நினைக்கிறேன் நிறுவன அணுகுமுறையும் நிறுவன ஆரம்பத்துல அணுகுமுறை பார்த்துட்டேன். ஆரம்பத்துல படிச்சாக்கள் படிச்சேன். இப்ப நான் ஸ்டார்ட்ல செமினார் படிச்சு தந்தீங்க சார். அதான் நிறுவன அணுகுமுறை. செமினார் கிளாஸ்ல அது செய்யல. செமினார் நிறுவன குரூப்ல. உங்களுக்கு அதுல 2 தானே எழுதணும். இவ கடைசியா படிச்ச 2 பாருங்க இருக்குமே. எது? அரைக்குறை ஜனாதிபதியும் கூட்டு சமஷ்டி ரெண்டும் இருக்குது. ஈஸியா செய்யலாமே. சார் அரிஸ்டாட்டிலின் பங்களிப்பு செய்யலும் சார் ஒப்பீட்டு அரசியலின் அபிவிருத்தி. அரிஸ்டாட்டிலின் பங்களிப்பு அப்படிங்கிற நம்ம பார்த்திருக்கோமே. அரசாங்கத்தை அவர் வகைப்படுத்தியிருக்கிறாரு பல்வேறுபட்ட ஒப்பீட்டு அணுகுமுறையினூடாக. நல்லவை கெட்டவை, தனிநபர் ஆட்சி, சில்லோர் ஆட்சி, மக்களாட்சி, அதுவும் செய்யலாமே. இப்ப பாருங்க மாணவரே, இந்த எக்ஸாம் பேப்பர்ல எல்லா கேள்வியும் முடிஞ்சுதா? ஓம் சார் முடிஞ்சது. 2 கேள்வி சார். இந்த எக்ஸாம் பேப்பர்ல உங்களுக்கு தெரியாத கேள்வி என்ன? ஒன்றுமில்ல எல்லாம் சார். படிச்சிட்டோம் சார். ஃபுல் கம்ப்ளீட் தானே? ஓ சார். ஓகே. அப்ப மாணவர்கள் இனி நான் இதுல ஒன்றும் செய்யறதுக்கு வழி இல்லை. அடுத்து இந்த முறை பேப்பர்ல பெரும்பாலும் நான் சொல்லப்பட்ட விடயங்கள் அப்படியே வரும். நீங்க யோசிக்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை. அடுத்து எல்லா கேள்விக்கும் விடை எழுத போவாதீங்க. 5 கேள்விக்கு மட்டும் விடை எழுதுங்க.
எல்லா கேள்விக்கும் தெரியலன்னு சொல்லி நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியப்பாடு இல்லை. பெரும்பாலும் இதுல இருக்கிற அவ்வளவு பேத்துக்கும் இப்ப இந்த செமினார் கிளாஸ்லயே நாம முடிச்சிட்டோம். செமினார் கிளாஸ்ல நான் கை வைக்காத தலைப்பு என்னன்னு சொன்னால் சமூகமயமாக்கமும் அரசியல் கலாச்சாரமும். அது நான் ரெக்கார்டிங்க போட்டு விடுறேன். சும்மா சிம்பிளான லேசான செக்ஷன் அது ரெண்டும். ஓ சார், அது அந்த அளவு டீப்பா படிக்கணும்னு அவசியம் இல்ல சார். அதான் அப்ப அதுவும் வந்து லேசான பகுதி தான், பெரிய கஷ்டமான பகுதி இல்லை. சும்மா இப்ப அரசியல் சமூகமயமாக்கலாம் சும்மா கதை மாதிரி அப்படியே விளங்கி கொண்டு போகும். அப்ப அதே நேரத்தில் அரசியல் ஊடகம் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அரசியல் ஊடகம் என்றால் என்னது, ஊடக சுதந்திரம், அதுகளையும் கொடுத்திருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இந்த வெகுஜன பேப்பரை ஊடகங்களை நீங்க தான் சார் சொல்றீங்க வெற்றிகரமான நீங்க. முறையில் இந்த பேப்பரை இப்போ முகம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். சார் இப்ப வெகுஜன ஊடகங்களையா சார் சொல்றீங்க நீங்க பார்க்க விலங்குல சொல்லி? விலங்குல வெகுஜன ஊடகங்களையா சொல்றீங்க நீங்க பார்க்க சொல்லி? வெகுஜன ஊடகங்கள் அரசியலும் ஊடகம்னு சொல்லி ஒரு தலைப்பு படிப்பிச்சேன். நான் பாப்ப முடிஞ்சால் இப்ப அந்த யூடியூப் லிங்கை நான் போட்டு விடுறேன். சரி, ஓகே சார். சரியா? அடுத்து இப்படித்தான் நீங்க இப்ப 7 கேள்வி, எத்தனை கேள்வி வருது? 8 கேள்வியா வருது? ஓம் சார் ஓ சார். 5 தானே செய்யணும், 3 சாய்ஸ் இருக்குத்தானே. அவனைய பெருசா ஓ யோசிக்க வேண்டிய அவசியப்பாடு இல்ல. அப்ப நீங்க 5 கேள்வி சிம்பிளா செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த 301 பேப்பர்ல. 8 கேள்வியும் செய்யக்கூடியதா இருக்கும் பலருக்கு. சிலருக்கு வந்து 6 கேள்வி அல்லது 7 கேள்வி, 1 அல்லது 2 தான் தெரியாம வரும். யோசிக்க தேவையில்லை. அடுத்து சிறுகுறிப்புக்கெல்லாம் நல்ல சாய்ஸ் இருக்குது, நமக்கு வேண்டிய அளவு சிறுகுறிப்புல சாய்ஸும் இருக்குது. அப்ப நாம பார்த்து எழுதலாம். இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம், நீங்க இந்த செமினாருக்கு இந்த கிளாஸுக்கு வாரத்துக்கு முதல்ல உங்களுக்கு மிக கஷ்டமான பகுதியாக இருந்தது எது? இந்த 301. நான் சொல்றது சரியா? ஓ சார். ஓ சார். இப்ப இந்த 301 பகுதியை வெற்றிகரமாக முகம் கொடுக்க முடியுமா? ஓ சார். ஓகே. ஓகே சார். வெற்றிகரமாக முகம் கொடுக்கிறதுன்னு சொன்னால் கட்டாயமாக ஏபி எடுக்கணும். ஏ அல்லது பி ரிசல்ட்ஸ் எடுக்கணும். எக்ஸாமுக்கு போகாம ஏபி எடுக்கிறது இல்லை. எக்ஸாமுக்கு போகாட்டியும் ஏபி தான் எப்சன், ஏன்னா அப்படி எடுக்கிறது இல்லை. கட்டாயமாக ஏ பி ஏ பிளஸ் அப்படி ரிசல்ட்ஸ் எடுக்கணும். நான் சொன்ன நல்ல முறையில் இந்த பகுதியை நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன். அவர் ரிசல்ட்ஸை தைரியமா சொல்லக்கூடிய அளவுக்கான ரிசல்ட்ஸ் ஒன்றை எடுத்துக்கொள்ள பார்க்கணும். இந்த பிரித்தானிய அரசியலமைப்புல மாணவர்கள் நீங்க அவ்வளவையும் படிக்காதீங்க. அது கடைசியா படிப்பிச்சனால தான் அதை படிப்பிக்கல. பாப்போம், 302 3 கிளாஸ் முடிய டைம் கிடைக்குமா பிரித்தானியாவை திரும்ப ஒரு முறை தேவைப்பட்டால் படிப்பிச்சு விடும். 302 முடிச்சுட்டு மார்ச் மாதத்துக்குள்ள 302 ஃபுல்லா நம்ம முடிப்போம். முடிச்சுட்டு அதுவும் வந்து நாம இப்படித்தான் பின்னேரம் 6:30 மணிலிருந்து 8 மணி வச்சும் அப்படியே இதே மாதிரி 301க்கு சேர்ந்த மாதிரியே செய்வோம். 3 மாசம் மட்டும் நோம்பல்லா சார்? விலங்குல நோம்பல்லா ஏர்லி மார்னிங் வச்சா கொஞ்சம் நல்லம் சார். சிலருக்கு வந்து உடன்பாடு இல்லையா அதுல? நோம்பு இருக்குது சார். நோம்போட கஷ்டமாயிடும் சார் நைட்ல. மார்னிங் ஆயிருந்தா பெரும்பாலும் மார்னிங் ஏர்லி மார்னிங் வச்சுட்டா நல்லா 6க்கு போகும், இல்லாட்டி முன்னாடி இருந்தாலும் பிரச்சனை இல்லை சார். டெய்லி அப்படி போடல. 4:30 மட்டும் ஏர்லி மார்னிங் 4:30 மட்டும் வச்சாலும் ஓகே தான் சார். 4:35க்கு வச்சாலும் ஓகே தான். எல்லாரும் நோம்பு பிடிக்க மாட்டாங்களே, முஸ்லிம்கள் மட்டும் பிடிப்பாங்க. சிலர் வந்து ஜொப்புக்கு போறாக்கள் இருக்கிறாங்க. அப்படி என்று சொன்னாலும் ஒரு சாட்டர்டே தான் நாம் அதையும் போடக்கூடியதாக இருக்கும். ஜொப்புக்கு போறாக்கள் இருக்கிறாங்களே. சார் நீங்க எத்தனை மணிக்கு நோன்பு முடிப்பீங்க? நோன்பு திறக்கிறது எப்போ? 6 மணி பிறகு, 6:15க்கு பிறகு. 6:15க்கு பிறகு நம்ம 7 மணிக்கு கிளாஸ் போடுவோமே. டயர்டா இருக்கு சார். ஓகே சார். இல்ல இப்ப மத்தாக்கள் மார்னிங் ஜொப்போராக்கள் இருக்கிறாங்களே, எனக்கும் வந்து லீவ் இல்ல, டிபார்ட்மெண்ட் எனக்கும் லீவ் இல்ல. அப்படின்னா சார் அப்ப ஒரு சாட்டர்டே மட்டும் ஒன் டே லீவ் போட்டு நான் ஃபுல் டே படிப்பிக்கலாம். ஒன் டே லீவ் போட்டு நான் ஃபுல் டைம் படிப்பிக்கலாம். உங்க எல்லாருக்கும் ஓகேன்னு சொன்னால் ஒரு நாள் ஒன் டே லீவ் போட்டு நான் படிப்பிக்கிறேன். மார்னிங் 7 மணிக்கு பிறகுன்னா பிரச்சனை சார். நீங்க 301க்கு ஸ்டார்ட்ல செஞ்சீங்க ஏர்லி மார்னிங்ல இருந்து 11 மட்டும் அப்படி செஞ்சா ஓகே சார். ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் போட்டா ஓகே தானே சார்? முடிஞ்சிடும் தானே சார்? ஒரு கிளாஸ் அப்படி நாம போடுவோம். அந்த கிளாஸ் எப்ப போடுவோம் நாம? அப்ப டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க பாப்போம். இந்த சாட்டர்டேனாலும் ஓகே தான் சார்.
இந்த சாட்டர்டே எல்லாருக்கும் ஓகே அது